அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை பத்தி பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது பலராலும் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அத பத்தி தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம். பாத்தீங்களா, புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, மோசே பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவோட வருகைய பத்தி சொல்லிட்டாராம். இது உண்மையா? வாங்க இதோட உண்மையை நாம தேடி பாப்போம். ஒரு விஷயத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாம அதோட மூலத்துக்கு, அதாவது அது சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்துக்கு போகணும். வாங்க, உபாகமம் புத்தகம் எழுதப்பட்ட அந்த காலத்துக்கு நாம ஒரு பயணம் போவோம். அப்ப என்ன நிலைமைன்னு பாருங்க. இஸ்ரவேலர்களோட வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் கண் முன்னாடி இருக்கு. ஆனா அவங்கள வழிநடத்திட்டு போக மோசே இல்ல. அவரோட மரணம் பக்கத்துல வந்துருச்சு. தலைவர் இல்லாத அந்த மக்கள் தவிச்சு நிக்கறாங்க. அவங்க எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அப்போ மோசையோட மனசுல இருந்த மிகப்பெரிய கவலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. கடவுளோட உண்மையான வழிகாட்டுதல் இல்லாம தன்னோட மக்கள் ஒரு புது தேசத்துக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற மக்களோட மூட நம்பிக்கைக்கும் அருவருப்பான பழக்க வழக்கங்களுக்கும் இவங்க பலியாயிடுவாங்களோன்னு பயங்கரமா கவலைப்பட்டார். இங்கதான் நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுள் கொடுக்கிற இந்த வாக்குறுதி ஏதோ பல வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி இல்ல. அது அவங்களோட உடனடி தேவைக்கான ஒரு பதில். இப்போ அவங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். அந்த ஆன்மீக வழிகாட்டுதலுக்கான ஒரு அவசர தீர்வாதான் இந்த வாக்குறுதி வருது. இதுதான் அந்த முக்கியமான தீர்க்க தரிசனம். மக்களோட பயத்தையும் அந்த நிலையற்ற தன்மையும் போக்குறதுக்காக கடவுள் நேரடியா கொடுத்த பதில் இது. இது எதிர்காலத்துக்கான ஒரு புதிர் கிடையாது. அவங்களோட தற்போதைய நெருக்கடிக்கான ஒரு தெளிவான நேரடியான தீர்வு. அப்போ கேள்வி என்னன்னா, இந்த தீர்க்க தரிசனம் யாருக்காக சொல்லப்பட்டுச்சு? அந்த உடனடி தேவைக்கு பதிலா வரப்போற அந்த தீர்க்கதரிசி யாரு? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மக்கள் கூட்டம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. அவங்களுக்கு உடனடியா ஒரு தீர்வு வேணும். இந்த நேரத்துல போய் கவலைப்படாதீங்க, பல 100 வருஷம் கழிச்சு ஒரு தலைவர் வருவாருன்னு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் யோசுவா. உபகாமம் சொல்ற அந்த சூழலுக்கு, அந்த உடனடி தேவைக்கு யார் பொருந்துறாங்கன்னு பாருங்க. யோசுவா தான் மோசையோட உடனடி உதவியாளர். அவர்தான் அந்த நெருக்கடிக்கான நேரடி தீர்வு. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வர்ற ஒருத்தரால அப்போ இருந்த பிரச்சனையை எப்படிங்க தீர்க்க முடியும்? சரி, இப்போ நாம இன்னும் ஆழமா போய் உபாகமத்துக்கு அடுத்ததா வர்ற புத்தகங்கள்ல இருந்து நேரடியான ஆதாரங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் ஆதாரமே உபாகமம் புத்தகத்தோட இறுதியிலே இருக்கு பாருங்க. மோசையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாரிசு யாரு? அது யோசுவாதான்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, மோசே மறைஞ்சதுக்கு அப்புறம் கடவுளே நேரடியா யோசுவாவத்த பேசுறார். நீதான் அந்த மக்களை வழிநடத்தணும்ன்ற கட்டளையிடுறார். இதுல இருந்து என்ன தெரியுது? அவர்தான் அந்த புதிய தலைவருங்கிறதுக்கு இதைவிட பெரிய உறுதிமொழி தேவையா? இங்க பாருங்க, இந்த வாக்குறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் என்ன சொல்றாரு? நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு சொல்றாரு. மோசைய போன்ற ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடியான தெளிவான அடையாளம் இல்லையா? சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த ஆதாரங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்ப்போம். யோசுவா மோசேயால் நியமிக்கப்பட்டவர், கடவுளிடமிருந்து ஞானம் பெற்றவர், நேரடியா கடவுளால வழிநடத்த கட்டளையிடப்பட்டவர். மோசேக்கு கொடுத்த மாதிரியே கடவுளோட துணை இவருக்கும் வாக்குறுதியா கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியா மக்களும் இவரை தங்களோட புதிய மோசையா ஏத்துக்கிட்டாங்க. எல்லா ஆதாரமும் ஒரே ஒருத்தரை தான் சுட்டி காட்டுது, அது யோசுவா. இப்போ இந்த ஆய்வுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு இறுதியான, யாராலையும் மறுக்க முடியாத ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்க போறோம். இத கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் உபாகமத்துல கடவுள் என்ன சொல்றாரு? என் பேர்ல அந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவன நான் விசாரிப்பேன்னு எச்சரிக்கிறார். இன்னொரு பக்கம் யோசுவா புத்தகத்துல மக்கள் யோசுவா கிட்ட என்ன உறுதிமொழி கொடுக்கறாங்க? உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவன் கொலை செய்யப்பட கடவுள்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதே வார்த்தைகள், அதே கருத்து. இது வெறும் தற்செயலா இருக்க முடியுமா? இல்லவே இல்ல. இதுதான் அந்த மறுக்க முடியாத ஆதாரம். ஆக, நாம பார்த்த வரலாற்று சூழல், மக்களோட உடனடி தேவை, தொடர்ச்சியா வர்ற வேத வசனங்களோட நேரடி ஆதாரங்கள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாம ஒரே ஒரு முடிவுக்கு தான் வர முடியும். உபாகமம் 18:18ல சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி யோசுவாவை தவிர வேற யாரும் இல்ல. அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது? புதிய ஏற்பாட்டோட எழுத்தாளர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை அதோட உண்மையான வரலாற்றுச் சூழல்ல இருந்து வேணும்னே பிரிச்சு எடுத்திருக்காங்க. எதுக்கு?
இயேசுவுக்காக சொல்லப்பட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தவறா பயன்படுத்தியிருக்காங்க. இது மூல உரையில இல்லாத ஒரு புது அர்த்தத்தை புகுத்துற ஒரு தந்திரம். நாம பார்த்த இந்த எல்லா ஆதாரங்களையும் மனசுல வச்சு இந்த இறுதி கேள்வியை நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.